அன்பு நேயர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய வர்ம கடிமுறை பயிற்சிகளை இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சுவடு, அதாவது ஸ்டெப்பை நாம் இங்கு ஒரு மாணவர் செய்து காட்டுகிறார். அதை பாருங்கள். இது ஒரு அருமையான ஒரு ஸ்டெப். இதை நாங்கள் நான்காவது ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வரிசையாக செய்யும்போது இது 4வது இடத்துல வர்றதுனால இதுக்கு 4th ஸ்டெப்புன்னு பேர். இந்த ஸ்டெப்பை செய்வதால் நமக்கு வேகம் கிடைக்கிறது, உடம்புடைய ஒரு பேலன்ஸு கிடைக்கும், மூச்சு வாங்குறது கண்ட்ரோல் பண்ணும், நுரையீரல் நல்ல விரிவடையும், காலுக்கும் கைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த ஸ்டெப்பை ஒரு வேகமாக செய்து இதனுடைய தாக்கு முறைகளை பயன்படுத்தினால் கண்டிப்பாக எதிரிக்கு அடிப்படும். எனவே இந்த பயிற்சி ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி. எல்லா மாணவர்களும் இதை செய்ய வேண்டும். செய்யும்போது அவர்களுக்கு அந்த மூச்சு கண்ட்ரோல் தானாகவே வந்துடும். இதை ஒரு 2 முறை 3 முறை செய்யும்போது அந்த மூச்சு நல்ல மூச்சு வாங்கும். அதை செய்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு மூச்சு கண்ட்ரோல் தானாகவே வந்துடும். எனவே அந்த வகையில் இந்த 4வது ஸ்டெப்பு சொல்லக்கூடிய இந்த பயிற்சியானது மிகவும் முக்கியமானது. எதிரிகளை தாக்குவதற்கு இது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பேரிங், ஒரு வெறும் கை சண்டை கூட இதில் இருக்கிறது. 4th ஸ்டெப்பு கைப்போர் இருப்பார். அந்த கைப்பொறை செய்யும் போதும் நமக்கு நல்ல ஒரு பலன் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் எதிரியை எளிமையாக அடித்து வீழ்த்துவதற்கும் இது பயன்படும். இப்படி என்னுடைய மாணவர் இந்த 4th ஸ்டெப்பை உங்களுக்கு காட்டுறோம். ஓகே. அவர் செய்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு வேகமாக சார் பார்த்தீங்களா? இவ்வளவு வேகமாக செய்யும்போது கண்டிப்பாக எதிரியுடைய உடம்புல அவருடைய கையோ காலோ அடிபட்டுன்னா அது ரொம்ப விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது 4வது ஸ்டெப், 4th ஸ்டெப்புன்னு சொல்கிறோம். கைப்போருக்கு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்டெப் தான். எனவே இன்றைக்கு இதை முடித்துக் கொள்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.